ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்றதுக்காக இந்தியாவில் இருக்கிற பல லட்சக்கணக்கான மாணவர்கள் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் வீட்ல இருந்து அவங்களோட கேரியரே பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸாம் கடைசியா மே 5 வந்து நடத்தி முடிக்கப்படுது. அதோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து ஜூன் 15 அப்படின்னு சொன்ன நிலையில ஜூன் 4 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திடீர்னு சொல்லாம சர்ப்ரைஸா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு தெரியல. ஆனா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த எக்ஸாம்ல பல ஸ்கேம்கள் நடந்திருக்கலாம், பல குளறுபடிகள் நடந்திருக்கலாம் அப்படின்றது தெரிய வருது. அது என்னென்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஆகாஷ். இப்போ நம்ம பேச போறது என்னன்னா நீட் ஸ்கேம் அப்படின்றத பத்தி பேச போறோம். இது ஒரு ஸ்கேமா இல்ல ஒரு குளறுபடியா அப்படின்றது யாருக்குமே தெரியல. இப்போ வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. கோர்ட்ல கேஸும் போட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். நீட் எக்ஸாம்ன்றது வந்து மெடிக்கல் என்ட்ரன்ஸுக்கான ஒரு எக்ஸாம். அது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் வந்து இந்த நீட் எக்ஸாமுக்காக பல ஹேட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கான ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு அக்கா சூசைட் கூட பண்ணாங்க நீட் எக்ஸாம், அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இதுல என்ன ஸ்கேம் அப்படி நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து ஒரு ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு வந்து இன் இந்தியா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உண்மையிலே அது டஃபஸ்டான எக்ஸாம் தான். பட் அந்த டஃபஸ்டான எக்ஸாம்லயும் 67 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. அதுல 8 பேர் வந்து ஒரே எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எக்ஸாம் எழுதுனாங்க, சென்டம் எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து எல்லாருமே சந்தேகக்குரிய ஒரு பார்வையாவே இருக்குது. மேபி ஏதாவது ஒரு சீட்டிங் நடந்திருக்கலாமோ, ஒரு ஸ்கேம் நடந்திருக்கலாமோ அப்படின்றது எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. அதுவும் இல்லாம ஒரு தனிப்பட்ட 2 தனியார் கோச்சிங் நிறுவனங்கள், அதாவது இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்குன்னு ஒரு கோச்சிங் சென்டர் போய் ஒரு அமௌண்ட் கொடுத்து தனியாக படிப்பாங்க. வீட்டில இருந்து படிக்க வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு கோச்சிங் சென்டர் போய் படிப்பாங்க. அப்படி இருக்கிற கோச்சிங் சென்டர்ல ஒரு 2 பெரிய கோச்சிங் சென்டர், அதுல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 16 பேர். அதாவது ஃபர்ஸ்ட் கோச்சிங் சென்டர் ஏல ஒரு 16 பேரும், கோச்சிங் சென்டர் பில ஒரு 16 பேரும், ஈச் 16 பேர் வந்து இதுல வந்து சென்டம், அதாவது நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு ஸ்கேம். இது ஒரு ஸ்கேமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீட் அப்படின்றது வந்து ஒரு மைனஸ் கிரேடட் மார்க்ஸ் பேஸ்ட் பண்ணது. அதாவது ஒரு கொஸ்டின் நீங்க ராங் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வந்து -4 மார்க்ஸ், 4 மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அப்படின்னு இருக்கிற டைம்ல பாயிண்ட்ஸ்ல மார்க் போட்டிருக்காங்க. அதாவது 720 எக்ஸாம் அப்படின்னா 719 மார்க்ஸ் போட்டிருக்காங்க, 718 மார்க்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணி அந்த கொஸ்டின் ராங்கா இருந்துச்சுனால் 715 மார்க்ஸ் தான் ஆக்சுவலி வரணும். சப்போஸ் அவங்க வந்து அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணல அப்படின்னா 716 மார்க்ஸ் கொடுக்கணும். ஆனால் 717 மார்க்ஸும் 718 மார்க்ஸும் 719 மார்க்ஸும் கொடுக்க முடியாது. மேத்தமெட்டிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள். பட் இந்த எக்ஸாம் நடத்தினவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஒரு எக்ஸாம் சென்டர்ல மட்டும் ஹாலோட இன்விஜிலேட்டர் வந்து கொஸ்டின் கொடுக்க லேட் ஆயிடுச்சு. அதனால வந்து நாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நாங்க வந்து கிரேஸ் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்ப எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, நீங்க எதை பேஸ் பண்ணி கிரேஸ் மார்க் கொடுத்தீங்க? கிரேஸ் மார்க் யார் கொடுக்க சொன்னாங்க? கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கான ஆர்டர் ஏதாவது பாஸ் பண்ணீங்களா? இந்த மாதிரி கிரேஸ் மார்க் கொடுக்க போறோம்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணீங்களா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. பட் இதுக்கு அந்த எக்ஸாம் நடத்தினவங்க வந்து எந்த ஒரு ஆன்சருமே பண்ணல அப்படின்றது ஒரு பெரிய ஸ்கேம் மாதிரி, ஒரு குளறுபடி மாதிரி தான் தெரியுது. லாஸ்ட் இயர் 550 மார்க்ஸ் அபோவ் யாரெல்லாம் எடுத்தாங்களோ அதெல்லாம் நல்ல மார்க்ஸ், 500 மார்க்ஸ் மேல எடுத்து நல்ல மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம். பட் திஸ் இயர் என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் 650க்கு மேல எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு கூட நல்ல காலேஜஸ்ல, கவர்மெண்ட் காலேஜஸ்ல சீட்டு கிடைக்கல அப்படின்றது வந்து இப்போ ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஏதாவது நான் டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பேசுறேன். தேங்க்யூ.